அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அமைதிக்கான நோபல் பரிசுக்கான போட்டி ட்ரம்புக்கும் ஷபாஸ் ஷெரீஃபுக்கும் இடையே தொடங்கிவிட்டது. பாகிஸ்தான் கால் வச்ச இடம் விளங்காது என்ற ஆர்வத்தை முறியடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறது பாகிஸ்தான். பீஸ் டீலை ஏற்படுத்தி தருவதற்கு பேச்சு நடத்த சொன்னா இவ்வளவு நாளும் வீச்சு புரோட்டா வீசிக்கொண்டிருந்தது பாகிஸ்தான். இரண்டாவது முறையாக ஈரான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த ஹாலில் இருந்து ஈரான் அதிகாரிகள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அது பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே பூசி இருந்த கரியை துடைத்தது மாதிரி இருந்தது. அசைம் முன்னீரும் ஷபாஸ் ஷெரீஃபும் சமாதான புறாக்களை பறக்க விடலாம் என்று புறாக்களுக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தார்கள். அந்த புறாக்களை ஈரான் பிடிச்சி சூப்பு போட்டு குடித்து விட்டது. பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன் அப்பாஸ் அராச்சி, ஜேடி வான்ஸ், குஷ்னர், முகமது பர்கர், காலிபாப் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முயன்ற போது அவர்கள் குரூப் ஃபோட்டோக்கு வர மறுத்து விட்டார்கள். பாத்தியா, பேச்சுவார்த்தை எவ்வளவு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா என்று காட்டுவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அங்கு நடந்தது என்ன? இஸ்ரேல் லெபனானை தாக்குவதை காரணம் காட்டி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஈரான். இண்டி கூட்டணி மாதிரி கையை கோத்துக்கிட்டு போஸ் கொடுக்கலான்னு நினைச்சாங்க. அது முடியல. உனக்கு தான் இஸ்ரேல் கூட எந்த ஒப்பந்தமும் நடக்கலையே. அதுக்கு இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணைகளை விட்டு உன் ஏவுகணை ஸ்டாக்கை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்புறம் இஸ்ரேல் கூட ஒரு பீஸ் டீல் போட்டுக்கோ. பீஸ் டீல் எதுவும் போடாமலேயே இஸ்ரேலை தாக்கினால் அவன் சும்மா இருப்பானா? இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த சொன்னா எப்படி அவன் கேட்பான்? அது எப்படி நியாயமாகும்? பீஸ் டீலு உனக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டது இஸ்ரேல். அப்படியே பார்த்தா லெபனானால தான் ஏற்கனவே போட்ட டீலை எதையுமே நிறைவேற்ற முடியலையே. ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்த முடியவில்லையே. அதனால தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜோசப் அவுன் பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் தெற்கு லெபனான் இஸ்ரேலுடன் இணைக்கப்படும். ஹிஸ்புல்லா தான் ஒன்றிணைவோம் வா வா என்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. இஸ்ரேல் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. அதை தடுக்க முடியவில்லையே உங்களால். முகமது கபீர் காலிபாப், அப்பாஸ் அராக்கிஸ் 2 பேரும் அமெரிக்கா நடத்திய கைக்குலுக்கல் போட்டோ ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. இதுவே திராவிட கட்சிகளாக இருந்திருந்தால் போட்டோ ஷூட் என்று சொன்னதுமே இதோ வந்துட்டேன்னு ஓடி விழுந்து சாடி வந்து நின்றிருப்பானுங்க. பேச்சுவார்த்தையை தொடங்கும் முன் அமெரிக்கன் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரையும் அறையை விட்டு வெளியேற வேண்டும் என்று அப்பாஸ் அராக்கி உத்தரவு போட்டு விட்டார். உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியக்கூடாது. கத்தார் புரோக்கர் ஜேடி வான்ஸ் ஜோடி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கொள்ளும்படி அப்பாஸ் அராக்கியிடம் கூறிய போது அவர் அதை மறுத்துவிட்டார். ஈரான் உடனடியாக அதனுடைய ப்ராக்சி இராணுவமான ஹிஸ்புல்லாக்களை லெபனானில் இருந்து செயல்படுவதை முதலில் நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுப்பது அவர்கள்தான். அதை நிறுத்தாவிட்டால் அமெரிக்கா எப்போதும் போல் சாதாரணமாக இல்லாமல் மிக கடுமையாக ஸ்பெஷல் சாதாவாக தாக்கும் என்று ஒரு மீடியாவுக்கு ட்ரம்ப் பேட்டி அளித்திருந்தார். அது ஈரானை கோபப்படுத்தி விட்டது. அப்படியானால் ஈரானும் பதிலடி கொடுக்க தயாராகத்தான் உள்ளது என்று கூறி வெளிநடப்பு செய்தார்கள். தமிழக சட்டசபை நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்காதீங்கடான்னு சொன்னால் கேட்குறானுங்களா? அடிச்சாங்க காப்பி அடிக்கிறாங்க நம்மளை பார்த்து. அமெரிக்காவின் உதவி ஜனாதிபதி சுவிட்சர்லாந்தில் ஒரு பக்கம் இந்த பீஸ் டீலுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரம்ப் ஏன் இப்படி உளர வேண்டும்? அதோடு ஹார்மோஸ் நீர் இணையும் மறுபடியும் மூடப்பட்டு விட்டதாக ஈரான் அறிவித்து விட்டது. இந்தியாவுக்கு வர இருந்த 9 எண்ணெய் கப்பல்கள் நங்கூரங்களை எடுத்துவிட்டு நகர தயாராக இருந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியின் வாய் உளறிவிட்டது. அது அரங்கேறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்காகத்தான் அவனும் காத்துக்கிட்டு இருந்தான். கறிக்கோழி இப்போது பறந்து போய்விட்டது. இனி கம்பம்புல்ல அள்ளி போட்டு வா வான்னு கூப்பிட்டாலும் கோழி வராது. சூப்பு வைத்து விடுவார்கள் என்று அதற்கு தெரியும். முதல் 80 நிமிடங்கள் பேச்சுவார்த்தையில் நியூக்ளியர் மெட்டீரியல் சரண்டர் பற்றி இவர்கள் பேசவில்லை. ஈரானுடைய ஃப்ரோசன் சொத்துக்களை ரிலீஸ் பண்ணுவது எப்படி என்பது பற்றி தான் பேசினார்கள். ஆயில் விற்பனையை துவங்குவது பற்றியும் தான் பேசினார்கள். எந்நேரம் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை முறியும் என்பது போன்ற தோற்றம்தான் இப்போதும் தெரிகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போலத்தான் அதுவும் இருந்தது.
இஸ்ரேல் அடுத்த தாக்குதலை நடத்த லெபனான் பக்கம் போனால் போதும், அப்புறம் டாய்லெட் எல்லாம் சுத்தமாகிவிடும். பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் சுத்தம் சுயம்புவாக சுடலையாக வெளியே வருவார்கள். வேலைக்கு அனுப்பின கோமினியிடம் என்னை வச்சு நீங்கள் காமெடி எதுவும் பண்ணலையே என்று அப்பாஸ் அராக்கி கேட்குறார். இப்போது யோ உன்னை வச்சு காமெடி பண்ணாத்தாயா இங்கே எல்லாம் எல்லா யூடியூப் சேனலும் ஓடும், அதற்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. உண்மையை ஓப்பனாக வெளியே சொல்ல முடியுமா? இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் முஜிதவா அல்ல, அப்பாஸ் அராக்கியும் அல்ல. முஜிதவாவை தப்பாக இயக்கி கொண்டிருக்கும் முகமது நபியான் என்ற அரசியல் ஆலோசகர் தான். முஜிதவா இப்போது நடக்கும் பீஸ் டீலை குறை கூறி கொண்டு இருக்கிறாராம். நொண்டிக்கு 100 குறும்பு இருக்கும் என்பது சரிதான். முஜிதவா புதிதாக ஒரு 11 கண்டிஷன்களை போட்டிருக்கிறார். அது யுரேனியத்தை ஒப்படைப்பது பற்றியும், லிஃப்டிங் ஆஃப் சாங்ஷன்ஸை பற்றியும், போரினால் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு நஷ்டஈடு அமெரிக்கா தர வேண்டும் என்பது பற்றியும், ஹார்முஸ் நீரிணையில் உள்ள வாட்டர் மைன்களை எடுத்து கிளீன் பண்ணி தர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு வாட்டர் மைன்களை கடலுக்குள்ளே போட மட்டும்தான் தெரியும், திருப்பி அதை எப்படி எடுக்கணுங்கிற டெக்னாலஜி எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், அதுதான் எங்கள் குல வழக்கம். அது எது எது என்று அப்பப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த முகமது நபாபியான் அப்புறம் நீரிணை டோல்கேட்டை நாங்கள் தான் கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லி இருக்காருன்னா, பேச்சுவார்த்தை முடிய எந்த அவசரமும் காட்டக்கூடாது, நிறுத்தி நிதானமாக நாதஸ்வரம் வாசித்தா போதும், அவசரமே இல்லை, இங்கே இன்னும் தாலிக்கட்டு எதுவும் நடக்க போகிறது இல்லை, யுரேனிய சரண்டர் பற்றி அங்கு பேசவே கூடாது, போர் நிற்பதை பற்றியும் ஹார்மோஸ் நீரிணை திறப்பதை பற்றியும் மட்டும்தான் பேச வேண்டும், காம்பன்சேஷன் பெறுவது எப்படி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட நாட்டை சீரமைக்க சிங்கிள் தம்படி கிடையாது, துட்டு கிடையாதப்பா. சாஞ்சு போனதை எல்லாம் தூக்கி நிறுத்தினவானா துட்டு ரொம்ப அவசியம் இல்லை. எலெக்ஷனுக்கு எப்படி துட்டு ரொம்ப முக்கியமோ அப்படி ஆட்சி நடத்துவதற்கு துட்டு தான் முக்கியம். துட்டு கைமாறினா தான் எல்லாமே நடக்கும் என்பது சோபால படுத்து கிடக்கிற பாப்பாவுக்கு கூட தெரியும். டோல்கேட் கட்டணம் எவ்வளவு என்று நாங்கள் தான் தீர்மானிப்போம். அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்கள் எங்களுக்குத்தான் கப்பம் கட்ட வேண்டும். ஈரானில் இப்போது கேரளத்தில் சொல்வது மாதிரி சர்வத்திர குழப்பம் நிலவுகிறது. அங்குள்ள லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒன்றை சொல்கிறார்கள், லக்ஸ் சுப்ரீம் லீடர் ஒன்றை சொல்லுகிறார், பேச்சுவார்த்தைக்கு வந்த நெகோசியேட்டர்கள் அவர்கள் இன்னொன்றை சொல்கிறார்கள். இவனுங்க எல்லாம் இண்டி கூட்டணியில் ஏற்கனவே இருந்திருப்பான் போல என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. வெளியே தலை காட்டாத தலைவன் முஜிதபா சொல்றதை நம்புவதா, பாகிஸ்தான் போன்ற இடைத்தரகு புரோக்கர்கள் சொல்வதை நம்புவதா, கையெழுத்து போட போகிற மசூத் பெசஸ்கியான் சொல்வதை நம்புவதா, பேச்சுவார்த்தைக்கு வந்த ஈரானிய அதிகாரிகள் சொல்வதை நம்புவதா? அதிகாரிகள் சொல்வதை தான் நம்ப வேண்டும். ஏன்னா அவங்க தான் சம்பாதித்து மந்திரிகளுக்கு பங்கு பிரித்து கொடுப்பவர்கள். அதிகாரிகள் இல்லாமல் அமைச்சர்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை, அரசாங்கம் இல்லாமல் டாஸ்மார்க் இல்லை, டாஸ்மார்க் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. அரசாங்கத்தை தாங்கி பிடிப்பது, தூக்கி பிடிப்பது, தூக்கி நிறுத்தும் தூண்கள் டாஸ்மார்க் தான், அரசியல் கட்சிகள் அல்ல. எல்லாம் போதையில் தள்ளாடும் டாஸ்மார்க் அதிகாரிகள் கையில் தான் உள்ளது. அவர்களின்றி ஒரு அணுவும் இங்கு அசையாது. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி நம்ம மைண்டு இப்படி போயிடுது சார், மன்னிச்சுக்கோங்க. இனி ஈரானுக்கு போவோம். பணம் இல்லாமல் ஈரான் இயங்க முடியாது. ஆயில் நிறைய இருக்கிறது என்று வேண்டுமானால் பெருமையாக சொல்லிக்கிடலாம், அதெல்லாம் கருப்பு பணம், அது போனி ஆகாது. அது போனியானா தான் பானிபூரி நமக்கு சாப்பிட கிடைக்கும். இந்த போரில் இஸ்ரேல் எடுத்த சட்டம்தான் ஹைலைட்டு. எங்கள் தேவை முடியும் வரை லெபனானிலேயே நாங்கள் அங்கு தங்கி இருப்போம். ட்ரம்ப் சொன்னார் என்பதற்காக பின் வாங்க மாட்டோம், ஊக்கு கிளிப்பு எதுவும் வாங்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு பயமுறுத்தல் எங்கிருந்து வந்தாலும் அதை முறியடிப்போம். இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல் இருந்ததால் தான் ஈரானின் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இல்லை என்றால் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு அது எங்கள் மேல் வீசப்பட்டு இருக்கும்.
அதனால் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா குடியிருப்புகள் புல்டோசர் இல்லாமலேயே தகர்க்கப்படும் என்பதை தாழ்மையுடன் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இஸ்ரேலில் பிரதமராக இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என்பதை மண்டியிட்டு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் முயற்சித்தால் எங்கள் மூக்கில் வேர்த்து விடும். அப்புறம் வேர்வை கவிஞராக மாறி நாங்கள் பாட்டு எழுத ஆரம்பித்து விடுவோம். ஆர்டிஓ ஆபீஸில் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது என்பது போல ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை ஒழிக்கவே முடியாது என்பது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் அண்டா குண்டா கொடுத்தாலும் இஸ்ரேலின் வெற்றியை உங்களால் தடுக்க முடியாது. உண்டியல் நிதியில் கார் பார்க்கிங் கட்ட முடியாது. மீதியை நாளைக்கு வந்து சொல்லட்டுமா? ஜெய் ஹிந்த்.